எடுத்துட்டு வா. நான் உன்னை பார்க்க வரலை, உன் பாட்டி கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ, எப்படி கண்டுபிடிச்சே? எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்கோ. இல்லை நான் வரலை, என் பையன் கூட அது இருக்கட்டும், பரவாயில்ல வாங்கோ. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன், காப்பி பொடி தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? பக்கமாலியா நோக்க எங்க அக்கௌண்ட்ல உங்க மளிகை சாமான் வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன், அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா? நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி நோடுற பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கணும் பாபா. குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிற்கிறாய், விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. நீ அழகா இருக்காய் இல்லைங்களே, அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? வரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா, உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே, பரமா பொய். பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது? இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் வந்து உன் கூட பேச வரலை, நான் போறேன். போங்க, எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன் இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற? இப்ப எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ, இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம் ஆட்டியா? சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் கொடுத்து நீ சாத்தால் விஷம் விஷம் கசகம் கொமட்டம் நீ சாப்பிடக்கூடாது. இந்த விஷம் எங்க போச்சு? இத பாருங்க, உங்க மளிகை கடை அக்கௌண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. என்ன இது கெடுத்துட்டேன்னு ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இது காலி ஆண்டாளாலும் கதாலாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுது. திருப்பு நீ கனவு வேண்டதுக்கு நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காதுக்கு குழந்தை எல்லாம் எப்படி பத்திருந்தா நீ இது கனவுலே? குருவாயிரப்பா, ஐயோ ஒண்ணுமில்லை, எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையறா? யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவ்வளவு ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ, அழப்படாது. பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்க கேட்டியா? எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, யாரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சினால தெருவில் என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பு நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. போயிட்டு போறது. நேக்கும் அந்த பாட்டியால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருறதுன்னு இல்லை. அன்னைக்கு எப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல சட்டை திருண்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழகா வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான். என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல கேட்டையா, பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ, வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன்.
സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. പൊന്നോട് സുന്ദര രൂപം വർണ്ണിക്കവോർ കവി വേണം. മോഹനരാഗം നിന്റേകം കീർത്തനമാക്കി ഞാൻ പാടും. പുഞ്ചിരിപ്പാലൻ ഉള്ളം കവർന്നു കണ്ണാന കണ്ണേ എൻ സ്വന്തമല്ലോ നീ. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വെച്ച് കണ്ണിൽ കണ്ണും വെച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ചപ്പരമഞ്ചത്തിൽ ആട സ്വപ്ന ലോകത്തിൽ കൂട. പ്രേമത്തിൻ ഗീതങ്ങൾ പാട സ്വർഗത്തിൽ ആനന്ദം തേട. ശയന നേരം മന്മതയാളം പുലരി വരയിൽ നമ്മുടെ ലോകം. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനോ ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിന്ദ്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ராமேஸ்வரம் என்னது சண்டை போட வரேன்னு இப்படி ஆயிட்டா? சிரிக்கப்படாது. நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. இனிமே நீங்க என்ன செய்யறது? அவளே செய்துட்டாளாக்கும் முடிவை. இனிமே கல்யாணம் தான். ஒத்துங்கோ. ஒத்துண்டா வாடா மாப்பிள. டேய் காமேஸ்வரா மாமா அண்ணா தீர்க்க சுமங்கலி அருமா குருவாயிரப்பா. Excuse me, there's a call for you, Mr. Madanagopal. பெங்களூர் கால்? No, local. லோக்கலா? நம்ம இங்க இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஓகே. Anyway, get him a glass of juice. Yes, sir. இதே மாதிரி glass.
Yes, Mother Gopalia. மிஸ்டர் மதன கோபால் உங்க அப்பா கொன்னுட்டாங்க. May I know who is speaking? மதன கோபால் உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. Madam, who are you? நம்பர் 7 சின்ன கிராமனி ஸ்ட்ரீட் சைதாப்பேட்டை. நேர்ல வாங்க முழு விவரமா சொல்றேன். One minute. ஹலோ ஹலோ Excuse me. மிஸ்டர் மதன கோபால். No, pen. ஹலோ No pen. மதன் 1 minute. Excuse me. ஹலோ Pen. Excuse me, 1 minute. Pen. Yeah, that's it. Thank you. நம்பர் 7 Number 7, சின்ன கிராமனி ஸ்ட்ரீட் Chinna Gramani Street, மெட்ராஸ் 15. Madras. Okay. இல்ல நைட் சர்ச் பக்கத்துலன்னு சொன்னீங்களே அது. நேர்ல வாங்க முழு விவரமா சொல்றேன். Okay, but you நேர்ல வாங்க முழு விவரமா Hello. சொல்றேன். யாரு? Number 7, Chinna Gramani Street. இதுதான். நீங்க? My name is Madan Gopal. ஆஹா. யார் வேணும்? அங்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. போன்? ஓ, போனா? Yes. ஐயோ. வாங்க. நேர்ல வந்தா முழு விவரமும் சொல்றேன். உங்க அம்மாவை கொன்னுட்டாங்க. அதானே? அம்மா இல்ல, அப்பா. சரி, அப்பா. Boss. No. It's okay. ஏம்மா அழுகுறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வாரத்திலேயே இதே மாதிரி உங்களையும் சேர்த்து 5 பேர் வந்துட்டாங்க. பொண்ணா பிறக்க கூடாது தம்பி. அப்படியே பிறந்துட்டாலும் ஒரு பைத்தியத்தை பொண்ணா பெற்றிருக்கவே கூடாது. யாரு? மதன கோபாலா? அப்பாவை எல்ஐசில இருந்து தள்ளி கொன்னுட்டாங்க. தள்ளது யார் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். வேணும்னா நம்பர் 7 சின்ன கிராமணி தெருவுக்கு வா, முழு விவரமும் சொல்றேன். இவதான் தம்பி என் பொண்ணு. உங்களுக்கு போன் பண்ணதே இதுதான். ஊர்ல யாராவது பெரிய மனுஷங்க செத்துட்டாங்கன்னு ஏதாவது நியூஸ் வந்தா போதும், உடனே அவங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணிடும். செத்தவங்க சாதாரணமா சாகல, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, குத்திட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. பிறக்கும் போதே மூளை சரியில்லை, கால் வேற விளங்கல. 10ஆவதுக்கு அவங்க அப்பாவையும் சேர்த்து முழுங்கிடுச்சு. ஐயோ ஐயோ. பிறவி குருடு, பிறவி நொண்டி, பிறவி பைத்தியம். இல்ல, நான் ஒண்ணு குருடு இல்ல. மதன கோபால் உன் அப்பாவை கொன்னத நான் கண்ணால பார்த்தேன். போதுண்டி, நீ கண்ணால பார்த்தது. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏம்மா திட்டுறீங்க பாவம்? என்ன தம்பி பின்ன, ஆனா பிறந்திருந்தா எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு நானும் கொஞ்சம் விஷத்தை குடிச்சு செத்து ஒளிஞ்சிருப்பேன். பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டு. எதுக்குமா அனாதைன்னு சொல்லிக்கிட்டு? அதுக்காக நீங்க இருக்கீங்க. எனக்கு நான் வரேன். மதன கோபால் போகாத. உங்க அப்பாவை கொன்னத. சும்மா இரு. எங்களால உங்களுக்கு அனாவசிய சிரமம் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. as a matter of fact, இந்த பொண்ணுனால ஒரு பெரிய குழப்பமே தீர்ந்துச்சு. மதன கோபால், உங்க அப்பாவை கொன்னவங்க துப்பாக்கியால சதக்குன்னு குத்திட்டாங்க. பரவாயில்ல ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. மதன கோபால் போகாத, இரு. எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? Let's go. அப்பாவை குத்திட்டாங்க. ஆமா. Yeah, STD, if it is a problem, make it a lightning call. Yeah. Dean, எத்தனை நாளைக்கு தான் அப்படி கார்ட்டூனே பார்த்துட்டு இருப்பேன்? மூளையும் வளர வேணாமா கொஞ்சம்? Give some food for your thoughts, man. Correct, boss. Doordarshan pakava, boss. Okay, do whatever you like, but keep the volume down, okay? Yeah, Mr. Avinasi, and programs எல்லாம் cancel பண்ண சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் சார். Yeah, I know you did it. இப்ப எல்லாத்தையும் ரீஷெட்யூல் பண்ணுங்க. 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன், இப்ப இல்ல. ஒரு பைத்தியக்கார பொண்ணு பேச்சு கேட்டு ஏமாந்துட்டேன். பைத்தியமா? Yeah, இல்ல சார், நிஜ பைத்தியம். பாவம், பிறவி குருடு, பிறவி நொண்டி, பிறவி My goodness. என்ன சார்? இல்ல, உங்களை இல்ல.
மிஸ்டர் அபினாசி, நான் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் வரல. இன்னும் 2 நாள் மெட்ராஸ்ல வேலை இருக்கு. என்னை மன்னித்து விடடி மகளே, மன்னித்து விடு. 2 திங்கள் அடி வயிற்றிலே சுமந்து அகது பின்னர் ஆணிப்பொன் தொட்டிலில் இட்டு அம்புலி காட்டி அமுது படைத்த உன்னை ஐயகோ என் கையாலேயே கொல்லும்படி ஆகிவிட்டதே. நீ என் மகள் அல்லம்மா, மகள் அல்ல, தாய். ஆம், தாயம்மா, தாய். ஆதிசக்தி அன்னையின் அருள் இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது நாம் இருவரும் ஒன்றாக சந்திப்போம் சந்திப்போம். சரி விடு சகுமை உண்டேலாக்கு. அன்னையின் விருப்பம் அதுவானால் அன்னையின் விருப்பம் அதுவானால் அகுதே அகுதே அகுதே. அவசரத்தாக்கு சகுமை நீ சவுடி டேய் கூப்பிடுறா. பேக்கப்படி பார்த்துட்டா ஓடு. சார் சார், நான் வேண்டான்னு தான் சார் சொன்னேன். ஆனா எங்க அம்மா தான் துட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன பைத்தியமா நடிக்க சொன்னாங்க சார். பணம் கொடுத்தது யாரு? ஊரு பேரெல்லாம் தெரியுது. ஆனா நேர்ல பார்த்தா கரெக்டா சொல்ல சார். சரி கமனு உண்டுவே, வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சரி, முதல்ல செஞ்ச பெங்களூர் காலுக்கு நீங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்க? பெங்களூர் காலா? அம்மா! ஐயோ, சத்தியமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு தபா தான் போன் பண்ணோம், அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. முதல்ல போன் செஞ்ச பொம்பளை சொன்னது கரெக்ட். 15 நிமிஷத்துல அங்க இருக்கு. என்னங்க, அப்ப நாங்க போலாமா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. பீம், take care of them. Stay in the car. Okay, boss. எல்லாம் உன்னால வந்தவன. மிஸ்டர் மதன், நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என் பேர் சுசீலா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. நீங்க யார உறவுக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி. Good show, Beam. Bye, brother. Beam வந்துட்டா. எதுக்கும் நான் மேடம் மேடம்
நிறுத்து. விடுவே. ஃப்ரீ தான், போங்க போங்க. மீச ஒட்டிட்டு பேண்ட மாத்திட்டா ஆள் தெரியாது நினைச்சுக்கிட்டியா?